சாப்பாடு கொடுக்க यूसुफ को अपना पिता अपने भाइयों को खाना देने के लिए भेजा था। அந்த சகோதரர்கள் அவனை அடிச்சு குழியில தூக்கி போட்டு ஜெயில போய் 13 வருஷம் लेकिन वो उसके भाई लोग ने उसको मार पीट कर वो गड्ढे पे डाला, उधर से उठा कर भेजा गया, वहां से 13 साल बंदी घर में बंद அந்த 13 வருஷம் वो 13 साल நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்மளா இருந்தா எப்படி இருந்திருப்போம்? अगर हम उस जगह पर होते तो क्या होते? இந்த பொல்லாத ஜனங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க சொல்லி எங்க அப்பா அனுப்புனாரு. ये दूसरे लोगों के लिए खाना देने मेरे पिता मुझे भेजा। அந்த அப்பா மேல கசப்பு கோவம் வந்திருக்கும். वो पिता के ऊपर कड़वाहट आया होता, அப்படி கோவம் வந்திருக்கும். इस प्रकार का गुस्सा आया होगा। ஆனா யோசேப்புக்கு அப்படி கோவமே வரல. लेकिन यूसुफ को ऐसा क्रोध ही नहीं आया। அப்பா மேல பாசம் தான் இருந்துச்சு. पिता के ऊपर और प्यार ही था। ஒரு நாள் ரெண்டு நாள் 13 வருஷம் சிறைப்பட்டு இருந்தான். 13 साल वो बंदीगृह में था। ஒரே நாள்ல அவனை பெரிய பிரதமராக்கிட்டார். एक ही दिन में उसको पंत प्रधान बना दिया मिस्र देश में। அவன் மற்றவங்களை விசாரிக்கிறவனா காணப்பட்டான். दूसरों को पूछताछ करने वाला जैसा व्यक्ति बना दिया प्रभु ने। ஹல்லேலூயா हालेलुया। அப்போ இவ்வளவு பெரிய கிருபை வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன? इस प्रकार इतना बड़ा अनुग्रह प्रकट होने के लिए कारण क्या था? அவனுக்குள்ள இந்த தகப்பன் மேல இருந்த கோவம் இல்ல, उसको पिता के ऊपर क्रोध नहीं था। அதையும் தாண்டிலும் ஒரு பெரிய பரமபிதா எனக்கு இருக்கிறார். उससे बढ़कर परम पिता मेरे साथ है। அந்த தகப்பனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தான். वो उस पिता के ओर वो जी रहा था। ஹல்லேலூயா हालेलुया। ஆகவே அந்த அவனுக்கு எதுவுமே சேதப்படுத்த முடியல. इसलिए कोई भी हानि नहीं पहुंचाया उसको। நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में भी நம்முடைய சொந்த தகப்பன் குடும்பத்தாரெல்லாம் காயப்பட்டிருக்கலாம். हमारा खुद का पिताजी घराने से हम घायल हुए रहेंगे, ஆனா நமக்கு அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய அன்பு இருக்குது. लेकिन इससे पार करके प्रभु का प्रेम है। உலகத்தின் முடிவு பரிந்தும் अंत तक சகல நாட்களும் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். सब दिनों में मैं तुम्हारे साथ रहूंगा करके प्रभु ने कहा है। அவர் நம்மை கண்மணி என்று சொல்கிறார். वो क्या कहते हैं? हमें आंख का पुतली समझ रहे। உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார். छू रहा है मुझे, मेरी आंख को छू रहा है पुतली। ஹல்லேலூயா உன் நினைவாய் இருக்கிறேன்னு சொல்கிறார். मैं तेरा याद में हूँ करके உன்னை प्रभु பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். नाम से बुलाया हूँ, நீ என்னுடையவன். तू मेरा है। நாம் தேடாம இருக்கும் நம்மை தேடி வந்து हम जो नहीं ढूंढे थे उस समय में ढूंढ कर प्रभु आए। நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். इसलिए हम हर एक के लिए प्रभु ये जो एक बनाया करेगा। நம்ம மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது. हमारे ऊपर एक बुलावट है। ஆண்டவரே प्रभु என்னை அர்ப்பணிக்கிறேன், अर्पण करता हूँ प्रभु, என்னையும் கூட ஒரு மகிமையின் பாத்திரமாக मुझे में एक महिमा का पात्र बना, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக उमड़ उमड़ के भरने वाला உம்முடைய बर्तन, கிருபை எனக்குள்ள வெளிப்படுவதாக आपका अनुग्रह मेरे अंदर से प्रकट होने दे என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வாழ்வோம். प्रभु की ओर देखिए, அவரை சார்ந்து இருப்போம். उसे हम बना लेंगे। கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். प्रभु हमें हमें அவருடைய நாம மகிமைக்கென்று உயர்த்துவார். नाम का महिमा हो। எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, जिस जगह पर हम सिर எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, जिस जगह पर लज्जा हुए, அதே இடத்துல उसी जगह पर அநேகருக்கு ஆஸ்வதிக்கிற ஒரு மகனாக, बहुत सारा आशीषदाय बन, அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு बहुत सारे பாத்திரமாக, लोग आंसू को पहुंचाने वाले, ஆறுதலின் மகனாக, जो तसल्ली के बेटा மகளாக बेटी நம்மை உயர்த்த வல்லவர்.